செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் புதிய பாதீட்டுக்கு கலவை எதிர்வினைகள், நாட்டிய நிதிய அழுத்த வரவு செலவு திட்டம் என விமர்சனம். வடக்குக்கு புதிய நிதி ஒதுக்கீடும் வட்டுவாக்கல் பால நிர்மாணமும், அனுரவின் திட்டங்களுக்கு அரசியல்வாதிகள் வரவேற்பு. அரசு பணியாளர்களுக்குரிய வேதன உயர்வு அறிவிப்பில் தந்திரம் என ஐயம், உண்மையான அதிகரிப்பு குறைவு என விமர்சனம். சுமந்திரனின் செயலாளர் பதவியால் தமிழரசுக் கட்சி அழியும் என விமர்சனம். ஸ்ரீதரன் அணி நியமனத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு. தமிழக அரசியல்வாதிகள் ஹிந்தியை எதிர்த்தாலும் புதிய கல்விக் கொள்கை வரும், மத்திய அரசு அழுத்தம். டிரம்பின் நகர்வுகளால் ஐரோப்பிய தலைவர்கள் பாரிஸில் பேச்சு, அமெரிக்க ரஷ்ய தரப்புகள் சவுதியில் நாளை சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ருகுமார திசாநாயக்கவினால் இன்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் 3 பில்லியன் கடன் திட்டத்திற்கான இலக்குகளை முன்னிலைப்படுத்தியே அதேவேளை மக்களை சமநிலைப்படுத்த முயன்றதாக உலகின் முன்னணி நிதிநிலை தரவு ஊடகமாக புளும்போர்க் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் வரவு செலவு திட்டம் இன்று பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்குகளும் ஏறுமுகம் கண்டமை இந்த பாதீட்டை அனைத்துலக நிதிச்சந்தை சாதகமாக நோக்குவதன் அறிகுறியை ஆதாரப்படுத்தியுள்ளது. நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று தனது சமர்ப்பித்த இந்த பாதீட்டில் வருமான வரி வரம்புகளை உயர்த்தப்பட்ட அதேவேளை அரசு ஊழியர்களுக்கான வேதனமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் 3 பில்லியன் டாலர் கடன் திட்டத்திற்காக நியமனங்களை கடைபிடிக்கும் வகையில் இந்த பாதீடு அமைந்ததால் சில வரி உயர்வுகளை காண முடிந்ததாக நிதிச்சந்தை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான வேதன உயர்வு பெற்ற செலவினங்களை சமாளிக்கும் வகையில் நாட்டின் எண்ணெயில் சேவைகள், வாகன இறக்குமதிகள் மற்றும் குத்தகை ஒப்பந்தங்களில் புதிய வரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இலங்கை நவீனத்துவத்தை எட்டுவதற்கு இதுபோன்ற ஒரு வாய்ப்பை இதற்கு முன் கிடைத்திருந்ததில்லை என்பதை இலங்கைக்குரிய அதிக நிதியை பெறுவதற்கு விரைவான கடன் குறைப்புகளுக்கு உதவுவதற்கும் நாணய நிதியத்தை பின்பற்றும் வகையில் இந்த பாதீடு வந்ததாகவும் புளோம்பர்க் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் நாணய நிதியத்தின் ஆலோசனையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். இன்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை நாம் ஆராய வேண்டும். நாடு அனுரவுக்கு என்று அதிகாரத்தை வழங்கினாலும் நாடு சர்வதேச நாணய நிதியத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமோ நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாண்மையாளர்களின் கடன் பொறிக்கோ தீர்வுகள் இல்லை. விவசாயம், கடற்றொழில் துறை, தோட்ட கைத்தொழில் துறையினர் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்வதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தேர்தல் மேடையில் கூறியிருந்த போதும் அவர் நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார். ஆட்சிக்கு வந்ததும் நாணய நிதியத்தின் உடன்படிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாற்றமாகவே ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறக்கணித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணைய கைதியாக மாறியிருக்கிறார். இந்த வரவு செலவு திட்ட உரையையும் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அரசு சேவையில் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றனர். ஆனால் இறுதியில் 3 வருடங்களில் சொற்ப தொகையே சம்பளமாக உயர்த்தப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை செலவுக்கு இது போதாது. தனியார் துறையினருக்கு மாற்றாந்தாய் கவனிப்பே வழங்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் இன்றைய வரவு செலவு திட்டம் கலவை நிலையில் எதிர்நோக்கப்படும் நிலையில் இன்றைய பாதீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் மீதான பார்வை அடுத்து வருகின்றது.
2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முதலாம் வாசிப்புக்காக கடந்த 9ஆம் தேதியன்று பிரதமர் ஹரிணி அமரசூரியவால் நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்துள்ளார். 2028ஆம் ஆண்டளவில் இலங்கை பெற்றுக்கொண்ட கடன்களை செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்திருந்தார். சர்வதேசத்தின் உதவிகளை எதிர்பார்க்காமல் நாடென்ற ரீதியில் முயற்சித்து இந்த கடன்களை செலுத்தும் நிலைக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அதற்கான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். துறைமுக நெரிசலுக்கு நீண்டகால தீர்வு காண நாட்டில் ஒரு தேசிய தர மேலாண்மை அமைப்பு தேவை என்றும் அந்த இலக்கினை அடைந்து கொள்ள இந்த ஆண்டு 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஏற்றுமதிகளை விரிவுபடுத்துதல், தேசிய ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை தயாரித்தல், சகல பிரஜைகளுக்கும் எண்ணியல் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை துரிதப்படுத்தல், இலங்கையின் எண்ணியல் பொருளாதாரத்தை 15 பில்லியன் டாலராக அதிகரித்தல், சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்குதல், ஜப்பான் நாட்டு முதலீட்டுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2வது முனையம் நிர்மாணிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட முன்மொழிவில் கூறியுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டுக்காக நடப்பு வங்கி கட்டமைப்புடன் அபிவிருத்தி வங்கி ஸ்தாபிக்கப்படும் என்றும் அரச செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படுவதுடன் சுங்கச் சட்டம் திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அதிக பராமரிப்பு செலவுகளை கொண்டுள்ள சகல அதிசொகுசு அரச வாகனங்களும் எதிர்வரும் மாதம் ஏலத்தில் விடப்படும் என்றும் கொள்கையின் அடிப்படையில் அரச நிறுவனங்கள் கூட்டிணைக்கப்படுவதோடு அரச முயற்சியாண்மைக்கான பரிபாலன சபை ஸ்தாபிக்கப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசனை உணவு வழங்குவதற்காக 7500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு திரிபோசா வழங்கல் சேவைக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் மருந்து கொள்வனவு மற்றும் விநியோகத்திற்காக 185 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். குறைந்த வருமானம் பெறுகின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவானது 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளம் 15750 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு 60% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுச்சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப 10,000 மில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு முதல் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்புக்கு 110 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த ஊதியம் வழங்குதல், தனியார் துறை ஊதிய உயர்வை ஏப்ரல் மாதத்தில் இருந்து 27,000 ரூபாவாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து 30,000 ரூபாவாகவும் உயர்த்தும் யோசனையும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 4268 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை அஸ்பெசும நலன்புரி செயற்திட்டத்துக்காக 232.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் புதிதாக 2,80,000 பயனாளர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று முன்வைக்கப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஜாழ் பொது நூலகம் ஐக்கிய தேசிய கட்சியினால் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் அந்த நூலக அபிவிருத்திக்காக 100 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் தெங்கு பயிற்சிகைக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வட்டுவாகல் பால கட்டுமான பணிகளுக்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைத்துக் கொள்வதற்கு 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் வீட்டு நிர்மாண பணிகளுக்கு 7500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய வரவு செலவு திட்டத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 15,750 ரூபாய் சம்பள அதிகரிப்பில் தற்போது அடிப்படை சம்பளத்தில் உள்ளடக்கப்படாமல் கொடுப்பனவாக வழங்கப்படும் 7,500 ரூபாயும் அடங்கும் என தெரிய வருகின்றது. இதனால் உண்மையான வேதன அதிகரிப்பு 8,250 ரூபாவாக இருக்கும் எனவும் அதனையும் 3 வருடங்களில் பகுதி பகுதியாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த வருடம் 2,475 ரூபாய் வேதனம் அதிகரிக்கும் எனவும் தெரிய வருகின்றது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையின் பிரகாரம் வருமானமாக 4,990 மில்லியன் ரூபாய் கிடைக்கும் என பில்லியன் ரூபாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த ஆண்டுக்கான மொத்த செலவினமாக 7,190 பில்லியனாக இருக்கும் எனவும் கணிக்கப்படுகின்றது. இதன் பிரகாரம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறையாக 2,200 பில்லியன் ரூபாய் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான அரசாங்கத்தில் எதிர்பார்க்கப்படும் செலவினங்களின் பட்டியலை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முன்வைத்திருந்தாலும் மதிப்பிடப்பட்ட வருமானம் எவ்வாறு கிடைக்கும் என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹிந்தனெட்டி ஒரு பெரிய கேக்குடன் ஒப்பிட்டுள்ளார். இந்த கேக் அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். විශේෂයෙන්ම අයබෑම් බලාපොරොත්තු වෙන්නේ වියදම් කරන මුදල් වලට நாங்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அனைத்து துறைகளையும் கவனித்துள்ளோம். மறுவாழ்வு பெறும் குழந்தைகள், அரச ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் இருவரையும் கவனித்து அவர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கவனித்து அவர்களின் மேம்பாட்டுக்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி அவர்கள் வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாறுவதை உறுதி செய்துள்ளோம். ஜனாதிபதி தன்னுடைய உரையில் கூறியதைப் போல வரவு செலவு திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதில் மக்களின் பங்களிப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை நடத்துவதற்கு மட்டுமே நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தன. ஆனால் அதன் கடன்களை அடைத்து பொருளாதார ரீதியாக சாத்தியமான முயற்சியாக மாற்றுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கியுள்ளோம். ஸ்ரீலங்கா அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தற்போது அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என தெரிவிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதேனும் தான் முன்மொழிந்த சுயாதீன சந்தை பொருளாக்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இணங்கியமை குறித்து மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடனான மாவட்ட தலைவர் பதவி முரண்பாடு குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கலாநிதி ஹர்ஷடி சில்வாவை இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து ஏளனம் செய்திருந்த நிலையில் அவரின் இந்த கருத்துக்களையும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடுகள் எழ ஆரம்பித்துள்ளன. ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பான பேச்சுக்களிலிருந்து திசா அத்தநாயக்க விலகியிருந்தார். அத்துடன் கொழும்பு மாவட்ட தலைவர் பொறுப்பை சஜித் பிரேமதாச தம்பசம் வைத்துக் கொண்டுள்ள நிலையில் அந்த பதவி தமக்கு வழங்கப்படாமை குறித்து கலாநிதி ஹர்ஷடி சில்வாவும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையை ஆற்றிக் கொண்டிருந்த போது ஹர்ஷடி சில்வா குறுக்கிட்டார். இந்த குறுக்கீட்டுக்கு பதிலளித்த ஜனாதிபதி நீங்கள் கேட்கும் அனைத்தையும் தம்மால் வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்த ஜனாதிபதி கட்சியின் கொழும்பு மாவட்ட தலைமையக எதிர்க்கட்சி தலைவரிடம் கூற வேண்டும் என்றும் தாம் அதனை வழங்குவது சாத்தியமில்லை எனவும் கூறியுள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்ட உரையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஹர்ஷடி சில்வா இன்று ஜனாதிபதி முன்வைத்த உரையானது புதிய லிபரல் வாத வேலை திட்டமாகும் என கூறியுள்ள அவர் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் கொள்கைகள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்திலும் புதிய வரவு செலவு திட்டத்திலும் எந்தவொரு வேறுபாடுகளும் இல்லை என கூறியுள்ள ஹர்ஷடி சில்வா இது ஒரு தொடர்ச்சி மாத்திரமே எனவும் தெரிவித்துள்ளார். புதிய லிபரல் வாத கொள்கையை பின்பற்றி இதற்கு முன்னர் இருந்தவர்கள் 45 ஆண்டுகளாக நாட்டை அழித்தார்கள் என குற்றம் சாட்டியவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை அதனை மாற்றியிருக்க வேண்டுமல்லவா எனவும் அவர் வினவியுள்ளார். அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சியாண்மைகளுக்கு நிறுவனங்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் அனுருகுமார திசாநாயக்க இதற்கு முன்னர் எதிர்த்தார் எனவும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண விலை சூத்திரங்களுக்கு தற்போது இணங்குவதாக கூறினால் ஏன் முன்னர் அதனை எதிர்த்தீர்கள் எனவும் ஆளும் கட்சியிடம் அவர் வினவியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தின் நீட்சியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். சமூகத்தில் உள்ள அரிசி மற்றும் தேங்காய் பிரச்சினைகளுக்கு தீர்வு செலவு திட்டத்தில் விரைவான தீர்வுகள் வரவும் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்ட புத்தகத்தின் பின் அட்டையில் உள்ள பெயரை மாத்திரம் மாற்றியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் உள்ள ஒரே புதிய திட்டம் தூய்மையான இலங்கை திட்டம் என்று கூறிய அபிவர்த்தன அனைத்து திருத்தங்களும் பிற திட்டங்களுடன் ரணிலின் திட்டங்கள் என்றும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் நாட்டை ஆட்சி செய்த 2024ஆம் ஆண்டில் நாட்டின் வருமானம் நல்ல நிலையை எட்டியதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக கூறிய அபிவர்த்தன இன்றைய சமூகத்தில் உள்ள அழுத்தமான அரிசி மற்றும் தேங்காய் பிரச்சினைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் விரைவான தீர்வு எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். புதிய திட்டங்களை முன்வைக்கும் அளவுக்கு அதிக அறிவு இல்லை என்பதை வரவு செலவு திட்டம் எடுத்து காட்டுவதாக வஜீர அபிவர்த்தன மேலும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைத்துள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வடமாகாணத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளமையை வரவேற்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். எனினும் வரவு செலவு திட்டத்தில் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படாமை குறித்து அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு இதனை கூறியுள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியில் இருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, யாழ் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை. இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை. அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் தெரியும், தையிட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள், ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு 1983ஆம் ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பென்சேஷனை கொடுக்குமாறு. அதை விட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டமானது விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டை இலக்காக கொண்டதாக இருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த அரசாங்கங்களை விட தமிழர் தாயக பகுதிகளில் அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், எனினும் எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பட்சத்தில் அரசாங்கம் நெருக்கடியை எதிர்கொள்ளும் எனவும் எச்சரித்துள்ளார். இந்த சூழலிலே IMF-ம் மிக உன்னிப்பாக அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையிலே நிச்சயமாக ஒரு தலைகீழான ஒரு வரவு செலவு திட்டத்தை அவர்களால் சமர்ப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பகுதிகளுக்கான திட்டங்கள் இங்கே முன்னர் இருந்த அரசாங்கங்கள் முன்வைத்ததை விடவும் கூடுதலாக அந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த முதற்கட்ட பார்வையின் போது நமக்கு தென்படுகிறது. குறிப்பாக இந்த அடிப்படை சம்பளம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுவரை காலமும் குறிப்பாக அலவன்ஸ் என்ற அடிப்படையிலே தான் சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட்டன. அடிப்படை சம்பளத்திலே பெரிய ஒரு அதிகரிப்பை அரசாங்கங்கள் வழங்குவதற்கு முன்வரவில்லை. ஆனால் இந்த முறை 25,000 ரூபாவாக இருந்த அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. இது அரசு துறை ஊழியர்களை பொறுத்த மட்டிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படும். அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய சம்பளங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. சமூக ரீதியிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சில
பிரச்சனைகளுக்கு நேரடியான உடனடி தீர்வை காண்பதிலும் அன்றகுமார திசாநாயக்கவுடைய அந்த வரவு செலவு திட்டத்திலே சில முன்மொழிவுகள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் நன்மையான விடயமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதே வேளையிலே இந்த திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய செலவுகளை அதிகரிக்கும். அந்த செலவுகள் எவ்வாறு நிதிப்படுத்தப்பட போகின்றன என்பதற்கான அந்த வழிவகைகளும் அதிலே ஓரளவுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. வரி வருமானத்தை எவ்வாறு திரட்டலாம் என்பது சம்பந்தமாக பொதுவாகவே இலங்கையிலே இந்த வருவாய் மூலாதாரங்களை இலக்குப்படுத்துகின்ற போது அந்த வருவாய்களை பெரும்பாலும் அடைய முடியாத ஒரு சூழல் தான் பெரும்பாலும் கடந்த காலங்களிலே இடம்பெற்று வருகின்றது. ஆனால் மதிப்பிடப்பட்ட செலவுகள் என்பவை அடிக்கடி ஓவர்ஷூட் பண்ணுவதை, அதனை விஞ்சி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அவை சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படி இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய துண்டுவிடும் தொகை ஈடு செய்யப்பட போகிறது, அந்த துண்டுவிடும் தொகையை இன்னும் கூடுதலாக அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கின்றன. இது IMF-னுடைய நிபந்தனைகளிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றவாறான ஒரு கருத்து இருக்கிறது. இப்போது இருக்கின்ற இந்த ஆரம்ப கட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்ற முன்மொழிவுகளை பார்க்கின்ற போது பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால், அரசு துறை ஊழியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் 187 வாக்குகளுடன் திருத்தங்கள் ஏதுமின்றி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டமூலத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் எவரும் வாக்களிக்கவில்லை. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்ட மூலத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்திம அபேரத்ன முதலாம் வாசிப்புக்காக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தினால் 4 அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை அறிவிப்பதற்காக நாடாளுமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை கூடிய போது சபாநாயகர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபைக்கு அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலம் தொடர்பான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச வாக்கெடுப்பு கோரினார். இதன்போது சட்டமூலத்திற்கு ஆதரவாக 187 வாக்குகள் அளிக்கப்பட்டு ஏகமனதாக திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எவரும் வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சுதந்திரமாகவும் அமைதியாகவும் தாமதமின்றி நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். எனினும் இந்த தேர்தல் ஊடாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறும் அவர் கோரியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு தேர்தலை நடத்தும் விடயத்தில் 2 நிலைப்பாடுகள் இருந்த போதிலும் தமது கட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்ததாக நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தேர்தலை பிற்போடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தற்போதுள்ள அரசாங்கம் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு தயாராவதாக கூறியுள்ள நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களை அச்சுறுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக ஊடகங்களில் பதிவுகளை இடும் செயற்பாட்டாளர்களை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாகவும் வடக்கில் பயங்கரவாதிகளை நினைவுகூரும் சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியிருந்த போதிலும் அது தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது இதுவரை தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளையில் ஆபத்து முன்னெச்சரிக்கை செய்யும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் வீட்டிற்கு சென்றதாகவும் அது தொடர்பாக காவல்துறையிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிராமங்களுக்கு நீதிமன்ற அதிகாரத்தை வழங்குவதாக மக்கள் விடுதலை முன்னணி கூறியிருந்த நிலையில் தற்போதே ஆபத்து முன்னெச்சரிக்கை செய்யும் உறுப்பினர்கள் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சட்டமா அதிபரை அழைத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தை அச்சுறுத்தி பணிகளை செய்ய முடியாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அக்குரச மற்றும் அங்குடு கொலபலச ஆகிய இடங்களிலும் அச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ள அவர்
கொள்கைகளுக்கு எதிராக இருந்தாலும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் ஊழல் மோசடிகள் இன்றைய நிர்வாகம் குறித்து ஜனாதிபதி உறுதியளித்துள்ள நிலையில் USAID வழங்கிய நிதி குறித்து நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலேயே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணை கோரியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் நூலகத்தில் காணப்பட்ட 94,000 புத்தகங்களை எரித்து சாம்பலாக்கியவர்களே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்தும் என நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கூறியுள்ளார். யாழ் நூலகத்தையும் எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த தேர்தலை பின்போடுவது எப்படி என எதிர்பார்த்து கொண்டு அதற்காக கொக்கரிக்கின்ற சம்பவங்களை காணக்கூடியதாக கேள்வியாகும். அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் மற்றைய முன்னைய அரசாங்கங்கள் போன்று இந்த தேர்தலோடு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தோடு விளையாடுவதற்கு அல்ல மக்கள் எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார். அதனால் மக்களுக்கு எங்களுக்கு ஆணையை வழங்கியிருப்பது எதனாலும் அல்ல, இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் 76 வருடங்களாக ஜனநாயகத்தோடு விளையாடி இருக்கின்றார்கள். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கின்றார்கள். அந்த குழி தோண்டி புதைப்பதன் மூலமாக இவர்கள் தேர்தலை இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அரசியல் லாபம் என்பது வேறு எதுவுமல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே இவ்வாறான தேர்தல் காலகட்டங்களிலே இந்த நாட்டின் இனவாத மதவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டில் மீள ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பை மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனால் மக்களுடைய ஆணை மேலும் வலுப்பெற செய்ய வேண்டும். அதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பதவி MA சுமந்திரனுக்கு தற்காலிகமாக மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக பணியாற்றிய சத்தியலிங்கம் சிகிச்சைக்காக இந்தியா செல்வதன் காரணமாகவே சுமந்திரனுக்கு தற்காலிகமாக பதில் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் IBC தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்திருந்தார். சத்தியலிங்கம் நாடு திரும்பியதும் மீண்டும் பதில் பொதுச் செயலாளர் பதவியை வகிப்பார் என அவர் கூறியுள்ளார். MA சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டமை குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். எமது கட்சி யாப்பின்படி பொதுச் செயலாளராக இருந்த பதில் பொதுச் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் அவர்கள் மருத்துவ சிகிச்சை ஒன்றுக்காக இந்தியா செல்ல இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக அவர் அதிலிருந்து விலகிச் செல்வதாகவும் அவர் விலகிச் செல்லுகின்ற பட்சத்தில் பதில் பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில சுமந்திரன் அவர்கள் காணப்பட்டார். அந்த நிலையில துணை பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் அவர் வரும் வரைக்கும் பதில் பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய நிலையில் இருப்பார். அவர் சிகிச்சை பெற்று மீண்டும் வந்து அந்த பதவியை ஏற்கின்ற பட்சத்தில் அவர் மீண்டும் துணை பொதுச் செயலாளர் என்ற நிலைமைக்கு செல்லுவார். இதுதான் அந்த எங்களுடைய கட்சி அரசியல் யாப்பின்படி காணப்படுகின்ற விடயம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கரை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பயனுள்ள தொடர்புகள் மற்றும் விரிவான ஒத்துழைப்பு குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இடம்பெற்ற 8வது இந்திய பெருங்கடல் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு தாம் உறுதி பூண்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இந்த முறை விவசாய திணைக்களத்தினூடாக சிறுதானிய பயிற்சிகையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் தானா ராஜகோபு தெரிவித்துள்ளார். சிறுதானிய பயிற்சிகையை மேற்கொள்வதற்கான விதை மற்றும் ஏனைய உள்ளீடுகள் விவசாய திணைக்களத்தினூடாக வழங்கப்படும் என இன்று காலை 10 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பெரிய மற்றும் நடுத்தர குளங்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் உண்மையிலேயே இந்த முறை நாங்கள் 52 குளங்களுக்கு சிறுபோக பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதில் 2 குளங்கள் வேலை நடைபெறுகின்றபடியால் சிறுபோகத்தை நாங்கள் இவரிடம் நிப்பாட்டி மற்ற ஏனைய 52 குளங்களையும் செய்கின்றோம். இந்த 52 குளங்களையும் 4433 ஏக்கர் சிறு தானிய பயிற்சியை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தியுள்ளோம். அதே மாதிரி 45625 ஏக்கர் வயல் செய்வதற்கும், அதாவது நெற்பயிற்சியை செய்வதற்கு நாங்கள் இந்த வருடம் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். இதன்படி பார்க்கும்போது இந்த முறை இந்த வருடம் எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தின் வரலாற்றில் இந்த வருஷம்தான் அதிகூடிய சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு இருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 73% எங்களோட மொத்த கொமாண்ட் ஏரியாவில் 73% நாங்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். இதற்கு மெயின் காரணமாக இருக்கிறது இந்த முறை ஜனவரி மாதத்தில் கிடைத்த மழை வீழ்ச்சி. அதன் அடிப்படையில் எங்களுடைய 54 குளங்களில் தற்போது 15 குளங்கள் நீர் முற்றாக நிரம்பிய நிலை இருக்கின்றது. காலபோகம் முடிந்து ஏனைய குளங்களில் கிட்டத்தட்ட 90% அளவிற்கான நீர்கொள்ளளவு காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் இம்முறை மொத்தமாக 50,000 ஏக்கர் அளவில் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 73% எங்களோட கொமாண்ட் ஏரியா. இது எங்களோட நீர்ப்பாசன வரலாற்றில் அதிகூடியதாக இருக்கும். இதை விட இம்முறை நாங்கள் நிறைய விவசாயிகளுடன் கதைத்து சிறுதானியம் செய்யக்கூடிய நிலங்களில் சிறுதானியம் செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்கமளித்திருக்கின்றோம். அது விவசாய திணைக்களத்தின் ஊடாக அந்த பயிற்சியை மேற்கொள்ளப்படும். அதுக்குரிய விதைகள், ஏனைய உள்ளீடுகள் அவர்களால் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்படும். இலங்கையின் மூத்த கலைஞர் கலாசூரி கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் தனது 79வது வயதில் ஆஸ்திரேலியாவில் இன்று காலமாகியுள்ளார். அவரின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். இலங்கையின் சிரேஷ்ட கலைஞர் கலாசூரி கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் 1946ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த நிலையில் இலங்கையில் கலை, கலாச்சாரம் மற்றும் ஒளிபரப்பு துறைக்கு பாரிய பங்காற்றியிருந்தார். அத்துடன் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன தேசிய சேவையின் தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிங்கள மாணவர்களுக்கு பல ஆண்டுகளாக கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலைகளை அவர் கற்பித்திருந்தார். அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் மாத்திரமே கலாசூரி, விஸ்வ பிரசாதினி, தேச நேருஷ்ண மற்றும் கலைச்செம்மல் போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றவராவார். இந்த நிலையில் இவர் தனது 79வது வயதில் ஆஸ்திரேலியாவில் இன்று காலமாகியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் காவல் பிரிவுக்குட்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சுமமாக கடத்தி சென்ற பாரவூர்தியொன்றை கொடிகாமம் காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். இதன்போது சுமார் 4 லட்சம் பெறுமதியான வேம்பு மற்றும் நாவல் மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட மரக்குற்றிகளையும் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டில் கிழக்கு மாகாணத்தில் சாதனை படைத்த கைப்பணியாளர்களுக்கான மாபெரும் விருது வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை உப்புவழி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் மணிவண்ணனின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. தேசிய மற்றும் மாகாண மட்ட செல்வ அபிமானி தேசிய அருங்கலைகள் மற்றும் தேசிய கைத்தறி புடவை தயாரிப்பு போட்டி மற்றும் நெசவு வாரம் ஆகிய போட்டிகளில் பங்கு பற்றி வெற்றி பெற்ற சாதனையாளர்களுக்கு இதன்போது கௌரவம் அளிக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதான வீதி தென்கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்திற்கு அருகாமையில் உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் உளவு இயந்திரம் மற்றும் நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் புதிய பாதீட்டுக்கு கலவை எதிர்வினைகள், நாட்டிய நிதிய அழுத்த வரவு செலவு திட்டம் என விமர்சனம். வடக்குக்கு புதிய நிதி ஒதுக்கீடும் வட்டுவாக்கல் பால நிர்மாணமும், அனுரவின் திட்டங்களுக்கு அரசியல்வாதிகள் வரவேற்பு. அரசு பணியாளர்களுக்குரிய வேதன உயர்வு அறிவிப்பில் தந்திரம் என ஐயம், உண்மையான அதிகரிப்பு குறைவு என விமர்சனம்.
சுமந்திரனின் செயலாளர் பதவியால் தமிழரசுக் கட்சி அழியும் என விமர்சனம். ஸ்ரீதரன் அணி நியமனத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு. தமிழக அரசியல்வாதிகள் ஹிந்தியை எதிர்த்தாலும் புதிய கல்விக் கொள்கை வரும். மத்திய அரசு அழுத்தம். டிரம்பின் நகர்வுகளால் ஐரோப்பிய தலைவர்கள் பாரிஸில் பேச்சு. அமெரிக்க ரஷ்ய தரப்புகள் சவுதியில் நாளை சந்திப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.